இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க போயிட்டு வர? உன்னை வீட்ல காணோம் தேடிக்கிட்டு இருக்கோம். என் புருஷனை பார்க்க போயிருந்தேன். புருஷனா? அதான் பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டு 2 பேரையும் பிரிச்சாச்சு இல்ல? அப்புறம் என்ன புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா, நீங்க கார்த்திய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா பஞ்சாயத்துல நான் சொல்றபடி சொல்லணும்னு சொன்னீங்க. அப்படி மடக்கிதான் எங்க 2 பேரையும் பிரிச்சிங்க. அதனால நாங்க புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு ஆயிடுமா? சட்டப்படி அதெல்லாம் செல்லாது. என் புருஷன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நான் இங்கே இருக்கேன். அவரை போய் பார்க்கறத உங்களால தடுக்க முடியாது. என் புருஷனை பார்க்கவோ பேசவோ உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை. ரேவதி நல்லாதான் பேசுறா. இனிமே உங்க அம்மாவால ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்தியாக்கா எவ்வளவு திமிரா பேசுறான்னு? ஆனா இதெல்லாம் இவளா பேசல. அவன் பேச வைக்கிறான், இவன் நம்ம கிட்ட கொட்டி தீக்குறா. அவனை சும்மாவே விடக்கூடாதுக்கா. சித்தி, என்ன நடந்தாலும் நீங்க அவரே குத்த சொல்லுவீங்களா? புருஷனோட அருமை உங்களுக்கு எங்க தெரிய போகுது? புருஷனோட சேர்ந்து வாழ்ந்தாதானே உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். நீங்க புருஷனோட சேர்ந்து வாழல, அதான் எங்களையும் சேர்ந்து வாழ விடாம வெட்டி விட பாக்குறீங்க. அவன் கிட்ட போய் சொல்லு, அவன் பெச்ச போட்டு வாழற நிலைமையில நான் ஒண்ணும் இல்லைன்னு. ஈஸ்வரி, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படியா டாக்குமெண்ட் கிழிச்சு போடுவாங்க? அவன் தான் என்ன வேணும்னே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பஞ்சாயத்திலேயே உறவை முறிச்சிட்டோம்ல. அப்புறம் எதுக்கு செங்கல் சூளைக்கு வரணும்? ஏலத்துல அதை அவ ஏங்க எடுக்கணும்? நம்ம என்ன சோத்துக்கு வழி இல்லாம அந்த கம்பெனியை விக்கிறோமா? அவனாலதான் இந்த கம்பெனியை ஏலத்துக்கு விடுற முடிவே எடுத்தேன். அம்மா, அவர் ஒரு நல்ல மனசோட செஞ்ச காரியத்தை நீங்க தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க. அவரை எப்பமா புரிஞ்சுக்க போறீங்க? ஏய், அவனை இவ்வளவு நாள் நான் புரிஞ்சுக்காம தான் இருந்தேன். இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அவன் கிட்ட நான் ஏமாற மாட்டேன். நீங்க திருந்தவே மாட்டீங்கம்மா. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். என்ன மருமவளே சொல்ற? ஏலத்துல நம்மளால அந்த செங்கல் சொல்லையே எடுக்க முடியலையா? அந்த ராஸ்கல் அங்கேயும் வந்துட்டானா? ஆமாத்த, ஏலத்துல நம்ம ஆளு கேட்டுட்டு இருக்கிறப்போ எதிரிலே ஒருத்தன் நம்மளை விட அதிகமா கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்பவே எனக்கு குழப்பமா தான் இருந்தது. கடைசியில நாம நினைச்ச தொகையை விட அவன் அதிக விலைக்கு கேட்டு செங்கல் சூளைய ஏலத்துல எடுத்துட்டான். அப்புறம் ஏலம் எடுத்தது யாருன்னு பார்த்தா அந்த டிரைவர் பையலோட மேனேஜர் எடுத்திருக்கான். கம்பெனி டாக்குமெண்ட அக்கா குடுக்கறப்ப அவன் வந்து நிக்கிறான். வீட்ல அவனுக்காக வேலை செய்யறதுக்கு ஒரு உளவாளி கும்பலே இருக்கே, அவங்க தான் சொல்லிருப்பாங்க. நீ சொல்றதும் சரிதான். உன்னையும் அக்காவையும் தவிர மத்த எல்லாருமே அவனுக்கு ஆதரவா தானே இருக்காங்க. அதனாலதான் அவன் இன்னும் இங்க தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கான். மருமவளே, இதெல்லாம் தெரிஞ்சும் அக்காக்காரி சும்மா இருந்தாளா? அவளும் ரொம்ப கோவப்பட்டு ஏலத்தை கேன்சல் பண்ணதா சொன்னான். ஆனா ஏலம் விட்டவரு இனிமே ஏலத்தை கேன்சல் பண்ணவே முடியாது, அப்படி பண்ணா நிறைய பிரச்சனைகள் வரும், போலீஸ் கோர்ட்டுன்னு அலைய வேண்டியது இருக்குன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம அவளும் சைலண்ட் ஆயிட்டா. அந்த செங்கல் சூளை என் பேருக்கு மாறும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். அதுல மண்ணள்ளி போட்டுட்டான் அந்த படுபாவி. வாங்க மாமா, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் மாப்ள. என்ன மாமா, ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் மாப்ள, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். சொல்லுங்க மாமா. செங்கல் சூளை டாக்குமெண்ட் ரேவதி கிட்ட கொடுத்துருப்பீங்கல்ல, அதை ஈஸ்வரி கிழிச்சு போட்டா மாப்ள. என்ன மாப்ள அமைதியா இருக்கீங்க? அத்தை டாக்குமெண்ட்டை கிழிக்காம இருந்தாதான் மாமா ஆச்சரியம். இதுல ரேவதி தான் ரொம்ப அப்செட் ஆயிருப்பா. ரேவதி அப்செட் ஆனது என்னவோ உண்மைதான். ஆனா அவ கோவம் எல்லாம் சந்திரா மேலதான் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க? ரேவதி உங்களை பார்க்கறதுக்காக வந்தால, அதை சந்திரா தான் ஈஸ்வரி கிட்ட போட்டு கொடுத்தா. அப்புறம் ரேவதி வீட்டுக்கு வந்த உடனே தேவையில்லாம எதையதோ பேசி அவளை கோவப்படுத்தினா. சந்திராவால தான் ஈஸ்வரி உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிட்டா. நாளுக்கு நாள் சந்திராவோட அட்டகாசம் தாங்க முடியல மாப்ள. ஆமா சகல, நீ இல்லாததால இப்போ அவங்களோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குப்பா. நாங்க சொல்ற எதையும் அத்தை கேட்கறதே இல்லப்பா. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கறாங்க, அதை தான் செய்யறாங்க. இப்படியே போச்சுன்னு வையேன், நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிடுவாங்கப்பா. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ திரும்ப வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் பழையபடி எல்லாமே மாறும்பா. ஆமா மாப்ள, நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்.
இல்லனா மத்த தொழிலையும் அழிச்சு ஈஸ்வரியை நடுத்தரவுக்கு கொண்டு வந்துருவா. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். அவ மரமண்டையில ஏறவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவளை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா. ஏப்பா சின்னத்தை இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு நினைச்சாலே ஒரே பயமா இருக்குப்பா. அந்த வீட்ல அவங்க பயப்படுற ஒரே ஆளு நீதான். நீ வந்தா மட்டும்தான் எல்லாமே மாறும். பாம்புக்கு பால் வாக்குறோங்கிறது தெரியாமலேயே சந்திராவை ஈஸ்வரி நம்பிக்கிட்டு இருக்கா. நீங்க வந்தாதான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் மாப்ள. ஏதோ அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் அந்த டிரைவர் பையல நினைச்சுதாண்டி. பஞ்சாயத்து மூலமா உறவை வெட்டி விட்டுட்டா அவன் ஊரை விட்டு போயிடுவான், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அவன் இங்கே இருந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். செங்கல் சோலையை ஏலத்துல எடுத்து நமக்கே பிச்சை போடுற மாதிரி கொடுக்கறான். ச்சே, நம்ம வீட்ல இருக்கிறவங்களும் அவனுக்கே சப்போர்ட் பண்றாங்க. அவங்க யாருக்கும் நம்ம அளவுக்கு பாதிப்பு இல்ல இல்லக்கா. அதான் அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. மாமாவுக்கு அவன் அவரோட தங்கச்சி பையன், அதனாலதான் அவர் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காரு. அவனை என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சந்திரா. அக்கா, பஞ்சாயத்துல வச்சு அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டத அவனும் சீரியஸா எடுத்துக்கல, ரேவதியும் சீரியஸா எடுத்துக்கல. உன் பேச்ச மீறி அவ அவனை பார்க்க போய்கிட்டு தான் இருப்பா. அவனும் அவளோட போன்ல பேசுறான், நேர்ல பாக்குறான். நம்மளால எதுவுமே செய்ய முடியல. அதுக்குன்னு அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா? உன்னை யாருக்கா விட சொன்னதே? அவன் இன்னும் இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்கிற திமிர்ல தான் இருக்கான். அவன் திமிர அடக்கணும்னா அதுக்கு ஒரே வழி அவங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிக்கிறது தான். ஓ, உங்க பொண்ணு வாழ்க்கையில இவ்வளவு நடந்திருக்கா? உங்களையே ஒருத்தன் இவ்வளவு தூரம் ஏமாத்திருக்கானா? அவங்களுக்கு நீங்க டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுல தப்பே இல்ல. அப்போ டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதா? மேடம், உங்க பொண்ணு ஒருத்தன் ஏமாத்தி தாலி கட்டியிருக்கான். இந்த ஒரு காரணமே போதுமே, அவங்கிட்ட இருந்து ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிடலாம். அப்ப அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க சார். அதுக்கு என்ன லீகல் ப்ராசஸோ அது எல்லாத்தையுமே செய்யுங்க. கண்டிப்பா செய்யறேன் மேடம். நாளைக்கு நான் டிவோர்ஸ் பேப்பரோட வீட்டுக்கு வரேன். உங்க பொண்ணை சைன் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி அந்த மாப்பிள்ளைகிட்டே சைன் வாங்கி கொடுங்க. அதை நான் கோர்ட்ல உடனே சப்மிட் பண்ணி 6 மாசத்துல டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். வக்கீல் சார், 6 மாசம் என்ன? அதுக்குள்ள நீங்க டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம்தான். சார், அந்த டிரைவர் பையன் என் வீட்டு மாப்பிள்ளையா இருக்கவே கூடாது. அதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். என் பொண்ணுக்கு சீக்கிரமே அவங்க கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சா போதும். கவலையே படாதீங்க மேடம். கேஸை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஐயா, நான் கந்தசாமி பேசுறேன். சொல்லு கந்தசாமி, என்ன விஷயம்? ஐயா, ஒரு வேலை விஷயமா நான் வக்கீல பாக்குறதுக்காக வந்தேன். இங்க உங்க ஒய்ஃபும் அவங்க தங்கச்சியும் வக்கீல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டேன். அப்படியா? அவங்க அங்க என்ன பண்றாங்க? ஐயா, அவங்க 2 பேரும் உங்க 2வது பொண்ணுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஐயா.